Hi viewers, welcome to my YouTube channel. I am Sajeev, professional trader and mentor. நம்ம சேனல்ல ரெகுலரா பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங் சம்பந்தமான கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இந்த சேனல் 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ட்ரேடிங் ஸ்டைல் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிரைஸ் ஆக்ஷன், கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி, மார்க்கெட் மூவ்மெண்ட், பவர் ஆஃப் buyers and sellers and market structure, இதை பேஸ் பண்ணி தான் என்னோட ட்ரேடிங் இருக்கும். இதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் மெத்தட். இந்த வீடியோவில் ஐக்யூ ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 3 கரன்சி பேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 3மே ரியல் மார்க்கெட்டோட பேர். ஸோ அந்த பேரில் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அண்ட் 1 மினிட்டில் தான் நான் இங்கே ட்ரேட் பண்ணுறேன். ஸோ வழக்கம் போல் எந்த இண்டிகேட்டரும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி யூஸ் பண்ணி. இந்த சார்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, மேஜர் ட்ரெண்ட். பட் இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ண அவனோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இங்கே செல்லர்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், செல்லர்ஸ் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ட்ரி கொடுத்து செல்லர்ஸ் வந்திருக்கான். பட் அதே லெவலில் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் என்ட்ரி அண்ட் இப்போது ப்ரைஸ் ஓகே நான் செல் போகிறேன். ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் இப்போ அதிக ஸ்ட்ராங்காக இருக்கான். மேக்ஸிமம் அந்த செல்லர்ஸ் இந்த ப்ரீவியஸ் அந்த என்ட்ரியை பிரேக் பண்ணுறதுக்கு இங்கே அதிக சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி இங்கே செல்லர்ஸ் என்ட்ரி ஸ்ட்ராங் கொடுக்குறான். பட் இந்த ஏரியா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பையர்ஸ் என்ட்ரி கொடுத்த ஏரியா. அந்த ஏரியாவுக்கு வந்த உடனே பையர்ஸ் இங்கே ஒரு ஹெல்த்தியான பையர் கேண்டில் இங்கே ரிவர்சல் கொடுத்துருக்கான். ஆஃப்டர் ரிவர்சல் பாருங்கள், மறுபடியும் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் இங்கே செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால். பட் இந்த லெவல் வந்த உடனே அகைன் பையர்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்கான். பட் இது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் அண்ட் பையர் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் இந்த கேண்டில் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸோட என்ட்ரி இருக்கணும். பட் இந்த இடத்துல பையர்ஸோட என்ட்ரியே இல்லை, செல்லரோட என்ட்ரி தான் அதிகம். அதனால தான் இந்த லெவல்ஸ் அழகாக பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லி நான் இங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். ஓகே, இது அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு ரிவர்சலை பார்க்க முடியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கொடுத்துட்ருக்கு. லெஃப்ட் சைடில் பார்க்கலாம் லெவல்ஸ் இருக்கா. எஸ், இது ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ஸ். இந்த ஸ்ட்ராங் லெவலை ரீச் பண்ண உடனே இங்கே செல்லர்ஸ் என்ட்ரி கொடுக்குறான். அப்போது இங்கே எங்கே ட்ரேட் பண்ண முடியும்னா, ஸோ இங்கேயும் பாருங்கள் ப்ரைஸ் சேமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் பையர் ஸ்ட்ராங் என்ட்ரி அண்ட் பையர் மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி மேலே போய் இந்த லெவலை ரீச் பண்ண உடனே இந்த லெவல்லேருந்து செல்லர்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்கான். இப்போது இந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து பையர்ஸ் என்ட்ரி பண்ணி மேலே போனாலும் ஸோ இந்த ஏரியாவை ரீச் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இப்போது ப்ரைஸை டவுன் கொண்டு வந்துட்டுருக்கான். இந்த பாயிண்ட்டுங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்க்கலாம். இது நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் லெவல் தான். இந்த லெவலில் இருந்தால் பையர்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்கான். பார்ப்போம் இந்த லெவலுக்கு அப்புறம் எப்படி ஆக்ட் ஆகுது.
ஓகே, ஸோ நான் இங்கே செல் ட்ரேட் போயிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து இந்த மறுபடியும் இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட பையர்ஸ் ஃபோர்ஸ்னால் இங்கே பை போகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஸோ பையரால் அதிகமாக போக முடியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சடன் செல்லர்ஸோட ஃபோர்ஸை பார்க்குறோம். அண்ட் ஆல்ரெடி இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக தான் என்ட்ரி கொடுத்துருக்கான். அண்ட் அதுபோக ப்ரைஸை வந்து இப்போ இங்கே ஒரு ரிவர்சலில் கொடுத்துருக்கான். பட் இந்த கேண்டில் நான் வெயிட் பண்ணேன், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பையர்ஸை வந்து அந்தளவுக்கு மேலே போக முடியல. ஆனால் ப்ரீவியஸாக பாருங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக மேலே போனால், பட் இந்த கேண்டில் அந்தளவுக்கு பையர் ஈஸியாக மேலே போக முடியலை. அவன் திணறிட்டு இருக்கும்போது சடனாக செல்லர் ஈஸியாக அழகாக வந்து உள்ளே என்றானா. இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து பாருங்கள் சடன் செல்லர் ப்ரீவியஸ் ஒரு கேண்டில் பாருங்கள், பையர்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ஈஸியாக இந்த லெவலில் போயிருக்கணும், பையர்ஸ் போக முடியல. ஸோ செல்லர்ஸ் வந்து சடன் செல்லர்ஸோட என்ட்ரியை பார்க்குறோம். ஸோ அதனால் பாருங்கள் ப்ரைஸ் எந்த அளவுக்கு கீழே வந்து இங்கே போயிருக்கு. ஸோ செல்லர்ஸோட ஸ்ட்ராங்னஸ்னால தான் செல்லர் கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் கேண்டிலையும் பாருங்கள் செல்லர்ஸ் எந்த அளவுக்கு கீழே போயிட்டுருக்கான். நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெம்பர்ஷிப் பற்றின டீட்டெயில்டு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்க. லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள் அண்ட் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாதீங்க. இது ஓகே, ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஆனால் கரண்டாக பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே வரான். ஓகே, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறது பாருங்கள், லெஃப்ட் சைடில் லெவலே இல்லை. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து க்ரியேட் ஆன எக்ஸ்ட்ரீம் லெவலை இப்போ செல்லர்ஸ் வந்து அழகாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். பாருங்கள் பையர்ஸ் வந்து இங்கே ரிவர்சல் கொடுத்துருந்தாலும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ நான் இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக ட்ரேட் ஓகே மேலே வந்துருச்சு. ஸோ எனக்கு கீழே என்ட்ரி கிடச்சா நான் வந்து கால் கொடுப்பேன். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிரேக் பண்ணும்போது ஒரு பையர்ஸோட என்ட்ரி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இங்கே செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹெல்த்தியாக தான் வந்திருக்கான். அதாவது பையர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி பண்ண விடாமல் வந்திருக்கான். பட் அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு பையர்ஸோட என்ட்ரியை பார்க்கலாம். பட் எனக்கு கேண்டில் மேலே போயிடுச்சு, அதனால் நான் அது கொடுக்கல. ஏன்னா இந்த இடத்துல வந்து லேட் என்ட்ரி கொடுத்தா ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா ஒன்ஸ் பையர்ஸ் இந்த லெவலில் ரீச் பண்ணால் செல்லர்ஸோட என்ட்ரி கொடுத்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் டைப்பில் கூட கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஒரு என்ட்ரி முக்கியம். பட் நமக்கு இங்கே என்ட்ரி கிடைக்கல. பாருங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் ஒன்ஸ் ரீச் ஆனோடனே இங்கேருந்து என்ன ஆகும், செல்லர்ஸ் வந்து என்ட்ரி கொடுப்பான்னு சொல்லியிருந்தேன். அதில் பாருங்கள் ஸ்ட்ராங்காக வந்து செல்லர்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல மாதிரி கேண்டில் ட்ரேட் பண்ணும்போது கரெக்டான என்ட்ரியில் ட்ரேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்தோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்து இந்த என்ட்ரி வந்து கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணதுக்கு ரீசன் இது தான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்ஸ் வந்து பையர்ஸ் வந்து இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான். ஏன்னா இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிரேக் பண்ணால் நல்லா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பான். ப்ரீவியஸாகவும் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அந்தளவுக்கு என்ட்ரி பண்ண செல்லர் விடலை. ஸோ பிரேக் பண்ணால் பட் நான் இங்கே என்ட்ரிக்கு வெயிட் பண்ணேன். ஏன்னா ஒன்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லெவலில் போகும்போது அந்த லெவலில் ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவான், செல்லர் என்ட்ரி கொடுப்பான். அப்படி என்ட்ரி கொடுக்கும்போது அந்த கேண்டில் வந்து ஒரு வீக்கான கேண்டிலாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ட்ரி ப்ராப்பராக இல்லைனா நமக்கு இங்கே லாஸ் வந்து ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கிறனால தான் நான் இங்கே என்ட்ரிக்கு வந்து வெயிட் பண்ணேன். இப்போது இந்த ஆஃப்டர் ரீட்ரேஸ்மெண்ட் பாருங்கள் மறுபடியும் ஒரு பையர்ஸோட என்ட்ரி கொடுத்துட்ருக்கான். அண்ட் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டிங் க்ளோசிங் டே, அதனால தான் இந்த சடன் மூவ்மெண்ட்டை பார்க்க முடியுது. ஸோ நார்மல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சடன் மூவ்மெண்ட் இருக்காது, ப்ரைஸ் ப்ராப்பராக போகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரைடே க்ளோசிங் டே, அதே மாதிரி மண்டே ஓப்பனிங் டேலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, சடன் செல்லர்ஸோட என்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா சடனாக பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பையர்ஸ் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து சடனாக வந்திருக்கான். இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும். ஓகே, இங்கே செல்லர் போகிறத விட பையர் போகிறது தான் பெட்டர். கீழே வருமா? ஓகே, கீழே வரல. ஏன்னா இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறான், கொஞ்சம் ட்ரை பண்ணுறான். ஏன்னா ப்ரீவியஸ் அந்த லெவலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவான், அவன் அந்த மறுபடியும் இதே லெவலை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு செல்லர்ஸோட என்ட்ரி வந்து உள்ளே வரும்.
ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஸோ இந்த ப்ரீவியஸாக பாருங்கள் இங்கே செல்லர்ஸ் என்ட்ரி ஆனால் இந்த ஏரியா வந்து கிட்ட போனோன்னா இது அழகாக பையஸ் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ண தான் வந்து இங்கே போயிட்டுருக்கான். அதனால தான் நான் கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் என்ட்ரி கிடைக்கல. ஓகே, ஸோ நான் ட்ரேடு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு என்ட்ரி மிஸ் ஆகுது. ஸோ ஒரு ட்ரேட் பண்ணும்போது எப்போவுமே வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ இந்த பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட் கேண்டில் இந்த பையர் கேண்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணணுன்னு ட்ரேட் போடாதீங்க. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேண்டில் கொஞ்சம் பாருங்கள். அதுக்காக வந்து நீங்கள் எடுத்தோன்னே ட்ரேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க, பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் ஆகரோட கேண்டிலோட மூவ்மெண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த பர்டிகுலர் கேண்டிலில் பையர் வந்து செலர் எப்படி என்ட்ரி ஆகுறாங்க. அந்த கேண்டில் நீங்கள் ஒரு வேளை கால் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இங்கே பையர் தான் வருவாங்கன்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேண்டிலில் பையர்ஸோட என்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா பாருங்கள். பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ட், உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பையர்ஸ் இந்த ப்ரீவியஸாக இருக்கிறது மட்டும் பத்தாது, இந்த லெவல் மட்டும் பத்தாது, கரண்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டிலில் இருக்கான்னு பாருங்கள். இப்போது நீங்கள் இது எப்படி இது பார்க்குறதா இருந்தால் தான் நீங்கள் எடுத்த உடனே 1 மினிட்ல ட்ரேட் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ல ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை 3 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக கிடைக்கும், நீங்கள் பொறுமையாக சொல்லலாம். நான் சொல்லியிருந்தால இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து பையர்ஸ் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பையர்ஸ் வந்துட்டுருக்கான். பட் அதே டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா சடன் செல்லர்ஸ் என்ட்ரி இங்கே வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இங்கே இருக்கிறதுனால இப்போ கரண்ட்டாக செல்லரோட சடன் என்ட்ரி வந்து நம்ம இந்த மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ரீசன்னால் நான் இங்கே ட்ரேட் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா போனால் நான் பை போகணும், ஏன்னா பையர்ஸ் இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போக தான் ட்ரை பண்ணுவான். அண்ட் ஆல்ரெடி பையர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் சடன் செல்லர்ஸ் என்ட்ரி இருக்கிறதுனால நான் ட்ரேட் எடுக்கும்போது சடன் செல்லர் வந்து மறுபடியும் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அதனால் இங்கே இந்த சார்ட்டை நான் அவாய்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த கேண்டில் நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து என்ன, ஸோ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது ரீசன் என்ன, நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் உடனே கொடுத்தேனா, இந்த கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆன அடுத்த கேண்டில் உடனே கொடுத்தேனா நீங்கள் பார்க்கலாம். நான் உடனே கொடுக்கல. இந்த கேண்டில் பாருங்கள், இந்த பையர்ஸ் வந்து இது வரைக்குமே ஈஸியாக ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடியும் பாருங்கள் பையர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த லெவலை ரீச் பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ ரீச் பண்ணியிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாங்கிறது நான் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஹரிசாண்டல் எஸ்என்ஆர் ட்ரா பண்ணேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் தான். அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருந்து பையர்ஸ் என்ட்ரியாக மேலே வரான். பட் இங்கே என்ன நடக்குது, ஆல்ரெடி ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணதுனால என்ன பண்ணுறான், இங்கே லோயர் ஹை ஃபார்ம் ஆகி மறுபடியும் ப்ரைஸ் டவுன் வருது. பட் இந்த ட்ரெண்டில் இருந்து பாருங்கள் இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு பையர்ஸ் வந்து அதிகமாகவே வந்து என்ன பண்ணுறான், இங்கே ட்ரை பண்ணுறான். பட் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வந்த பையர்ஸ், இதுக்கு முன்னாடி பாருங்கள் பையர்ஸ் இந்த அளவுக்கு வந்தான், பையர்ஸ் இந்த அளவுக்கு போகிறான். பட் இந்த கேண்டில் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் பாருங்கள் செல்லரோட என்ட்ரி இங்கே சுத்தமாகவே இல்லை. ஓகே, அப்படி இருக்கிற கண்டிஷனில் அட்லீஸ்ட் பையர் என்ன பண்ணும், நார்மலாக இங்கே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து செல்லர் என்ட்ரி ஆகி அவன் கீழே வரணும். பட் அந்த இந்த ஏரியா போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஏரியா போகிறதுக்கு முன்னாடி இங்கே பையர்ஸ் என்ன பண்ணுறான், ஸ்லோவாக தான் வர்றான். அந்த அளவுக்கு அவனால் பவராக வர முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடன் செல்லர்ஸ் என்ன பண்ணுறான், அந்த பையரை வரவிடாமல் தடுத்த செல்லர் சடனாக என்ட்ரி ஆகிறான். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், புட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இந்த பர்டிகுலர் இந்த கேண்டிலோட என்ட்ரி மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனாலிசிஸ் படி ப்ரைஸ் வந்து என்ன ஆகுது, இங்கே ரிவர்ஸ் ஆகுது. கீழே இருந்து வந்த ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இந்த கண்டிஷனில் போகுதுங்கிறது நம்ம மார்க்கெட்டோட டைரெக்ஷன் இல்லையா. அதுக்கப்புறம் கரண்டாக அவன் ப்ரைஸ் வந்து மேலே போகிறானா, எங்கேருந்து வரான், எந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து வரான், அது வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸோ இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸாக என்ன நடக்குது, ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த கேண்டில் அப்சர்வ் பண்ணுறேன். இந்த செல்லர் கேண்டில், அதாவது நான் ட்ரேட் எடுத்த கேண்டில் பையர்ஸ் வந்து இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறானா, இங்கே ரீச் பண்ணுறதுக்கு பையர்ஸ் வந்து நார்மலாக வர்றானா, இல்லை வரல, பையர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஸ்ட்ரகிள் நடந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் சடன் செல்லர் வரான் அப்படின்னா அங்கே செல்லர்ஸோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குங்கிறனால தான் நான் இங்கே செல் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஸோ இந்த சார்ட்டும் வந்து அதே மாதிரி தான். செல்லர் வந்து நான் ஒரு நிமிஷம், ஸோ இங்கே நான் ஒரு லெவல்ஸ் ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த லெவல் வந்து பின்ன பாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு எஸ்என்ஆர் தான், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து பாருங்கள் சில ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறான், ப்ரைஸை வந்து இந்த லெவல் வரைக்கும் கொண்டு வரான். அதுக்கப்புறம் இங்கேருந்து பையர் என்ட்ரி ஆகிறான். பையர்ஸ் என்ட்ரியாக வரும்போது அவன் இந்த லெவலில் பிரேக் பண்ணியிருக்கானா, பிரேக் பண்ணலை. ஸோ இதுக்கு முன்னாடி என்ட்ரியான செல்லருக்கும்
இதுக்கப்புறம் என்ட்ரியான செல்லருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. செல்லர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி வரான். பட் இந்த லெவல் வந்து ரீச் பண்ண உடனே, அதாவது இந்த ஏரியாவுக்கிட்ட வந்த உடனே மறுபடியும் பயஸ் என்ன பண்ணுறான், ட்ரை பண்ணியிருக்கான். பட் மறுபடியும் இந்த லெவலை பிரேக் பண்ண முடியல, ஃபெயிலியர். அதுக்கப்புறம் பாருங்கள், இதை விட இதில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ 1 by 1 செல்லர் ஸ்ட்ராங்காக தான் வந்துட்டுருக்கான். ஸோ இது வந்து ஒரு செல்லர் இந்த இடத்துல ஸ்ட்ராங் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்தோடனே பயஸ் வந்து என்ட்ரி இங்கே கொடுத்துருக்கான். ஸோ பயஸ் என்ட்ரி ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன். இந்த பையர் கேண்டில் வந்து வீக்காக அந்த அளவுக்கு கிடையாது. அது நல்ல ஒரு ஹெல்த்தியான பையர் கேண்டில் தான். பட் அதுக்கு அடுத்த கேண்டலில் பாருங்கள், செல்லர்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷரோட செல்லர் கேண்டில் என்ட்ரி கொடுத்துருக்கான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுனா, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலாக இருக்கும். அதுக்கப்புறம் செல்லர் என்ன பண்ணுறோம், இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பையர் இருந்தானா இங்கே பையர் என்ட்ரி ஆகும். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி ஆகக்கூடிய பையர் நெக்ஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள், இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து, இந்த லெவலை சப்போர்ட் எடுத்து பையர்ஸ் வந்திருக்கான். ஸோ பயஸ் வந்திருக்கானா, பர்டிகுலர் இந்த கேண்டிலில் பயஸ் வந்திருந்தாலும் ஈஸியாக வந்துட்டானா. ஏன்னா இந்த லெவலில் ரீச் பண்ண உடனே வந்த இந்த பையர் கேண்டில் பாருங்கள், அவன் எப்படி வந்திருக்கான், இந்த ஸ்ட்ராங்கான செல்லரோட சப்ளையை தடுத்து வந்திருக்கான். பட் இப்போ வந்த பையர் கேண்டில் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் தான், அந்தளவுக்கு பெரிய ஒரு சப்ளை கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் ஒன்று இவன் வர வரக்கூடாது, செல்லர் வந்துட்டு இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பையர் வந்திருக்கலாம். பட் செல்லரை வரவிடாமல், அட்லீஸ்ட் இந்த லெவலை ரீச் பண்ண கூட வரவிடாமல் பையர் என்ட்ரி கொடுக்குறான். அந்த பையர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ண முடியுது, இந்த ப்ரீவியஸ் செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டை ரீச் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியலை. செல்லர்ஸ் கொடுக்குறான், செல்லர்ஸும் வரான். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இங்கே 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணி இது ஒரு ஸ்பின்னிங் டேப் கேண்டிலாக வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்பின்னிங் டாப் கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், பார்க்குறேன் அங்கே சுத்தமாகவே வந்து என்ன இல்லை, பையர்ஸோட என்ட்ரியே இங்கே இல்லை. அப்போ இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து இந்த லெவல்லேருந்து மறுபடியும் ட்ரை பண்ண ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுவான்னு சொல்லி தான் நான் இந்த கேண்டிலை நான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த கேண்டில் ப்ரீவியஸாக இருக்கக்கூடியதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அண்டு கரண்ட் கேண்டிலையும் நான் பார்க்குறேன். கரண்ட் கேண்டிலையும் வந்து செல்லர்ஸோட கேண்டிலில் செல்லர் தான் இருக்கான், பையர்ஸ் அந்தளவுக்கு என்ட்ரி இல்லை. ஸோ அதனால் செல்லர்ஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சார்ட்டை ரீட் பண்ணி லெவல்ஸ் எல்லாம் வச்சு அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், அதுதான் லெவல்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி சைக்காலஜி, பர்டிகுலர் கேண்டிலில் என்ன நடக்குது, செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் எப்படி வர்றாங்க, இதெல்லாம் சைக்காலஜி. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன், சைக்காலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரேட் எடுத்த உடனே நீங்கள் ரியல் மணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ குறைஞ்சது நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சமாவது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற கண்டிஷனில் வின்னிங் ரேஷியோ வந்தால் மட்டும் நீங்கள் ரியல் மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி ரியல் மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது எடுத்த உடனே ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் $1 வச்சு ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஒரு 2 நாள் ட்ரேட் பண்ணுறீங்க, எனக்கு வின்னிங் கிடச்சிருச்சு, நல்லாவே வின்னிங் ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் டக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. பொறுமையாக போங்க. ஒரு 6 மந்தாவது நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை பாருங்கள். ஓகே, ஏன்னா ட்ரேடிங்கில் உங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து டிசிப்ளின், அதாவது எமோஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஷன்ஸ், எமோஷன் கண்ட்ரோல், மணி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர தான் கிடைக்கும். பொறுமையாக ஒரு 6 மந்த் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வின்னிங் ரேஷியோ இருக்குது, என்னால் வந்து லாஸ் ஆனாலும் ரெக்கவர் பண்ண முடியுது, அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் வச்சு நீங்கள் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பின்னாடி போகாதீங்க. சில இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோதானா, சின்ன ஈஸியாக தானே இருக்குது, நம்ம அழகாக ட்ரேட் பண்ணலாம் நினைப்பீங்க. பட் கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் வந்து ஆக முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுங்கள், சைக்காலஜி பாருங்கள், சார்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ப்ராப்பர் என்ட்ரி கிடைக்குதா ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒருவேளை ட்ரேட் லாஸ் ஆச்சா, நோ இஷ்யூ. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு என்ன வரும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் பையர்ஸ் அந்தளவுக்கு இல்லைன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், ஈஸியாக இந்த இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கேன். அப்போது ஒரு லெவல்ஸ் பிரேக் பண்ணுறானா, போகிறானா, அப்போ பையர் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து நான் சொன்னேன், பையர் இந்த லெவலை பிரேக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் செல்லர்ஸ் என்ட்ரி கொடுக்க முடியணும். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், வீக்கான பையர்க்கான சின்னதாக வந்துச்சு. இப்போ சடனாக பாருங்கள் ஒரு மொமெண்டமாக வந்து ஃபார்ம் பண்ணுறான். எகெயின் செல்லர்ஸ் என்ட்ரி கொடுத்தேன். எதுக்கு, மறுபடியும் இதே லெவலை வந்து பிரேக் பண்ணி போக செல்லர்ஸ் வருவான்னு சொன்னேன். ஸோ இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், பையர்ஸ் இங்கே என்ட்ரி கொடுத்துட்ருக்கான். ஸோ சார்ட் வந்து நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் வந்து அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
பாய்.